அம்மா வாமா. ஏய், எதுக்குடி இப்ப அழுகுற? சுந்தரி, என்னை பார்க்கணும்னு உனக்கு நினைப்பே இருக்காதாம்மா? வரவே மாட்டேங்கிற. ஃபோன் பண்ணாலும் சரியா பேசவே மாட்டேங்கிற. ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஆ, அப்படியெல்லாம் இல்லைம்மா. வர்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வர முடியல. உன்னை பார்க்க வராம என்ன? வர்றதெல்லாம் வந்துடுவேன். நேரம் கிடைக்காம தாம்மா வரல. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்கம்மா. நான் எப்பவும் போல நல்ல பிள்ளையா இருக்கணும்னு தான் நினைச்சு இருக்கிறேன். ஆனாலும் மாமா திட்டிகிட்டே இருக்காரு. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமலாம் எதுக்காவது திட்டிகிட்டே இருக்காங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார்கிட்டடா சொல்லி அலறதுன்னு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததும் உன்கிட்ட சொல்லி அலறேம்மா. நீ தான் முன்னாடியை விட இப்ப மாறிட்டியேம்மா. திரும்பவும் உன்னை எதுக்கு அந்த தம்பி திட்டிகிட்டே இருக்கான்? அதானே எனக்கும் தெரியல. நீ ஏன் அவர் வந்ததும் கேட்டு சொல்லு. அப்படியா? அப்போ அவங்களுக்கு நாங்க இடம் கொடுத்தது தப்பா? அவங்க என்ன சொன்னாலும் தலையை ஆட்டி ஆட்டிட்டு சரி சரி நாங்க இருந்தோம் பத்தியா. அதனால உன்னை ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுந்தரி, நீ கவலைப்படாத. மாப்பிள்ளை வந்ததும் நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன், சரியா? அத்தை உன்னை எதுவும் பேச மாட்டாங்கல்ல? ஆச்சா, அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கம்மா. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. இவர் ஒரு ஆளு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன ஏதாவது பேசுறாரு, வேலையை விட்டே இருப்பாரு, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாருன்னா பாரேன். உன்னை முன்னாடி எந்த அளவுக்கு வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நடந்துக்கிறாரா? சரி சரி, வந்ததும் நான் கேட்குறேன். கேட்டு சொல்லு. சரி, இதுக்கெல்லாமா சின்ன பிள்ளைத்தனமா அழுதுட்டு இருப்ப? விடு சுந்தரி, பார்த்துக்கலாம் என்னவா இருந்தாலும். இல்லைம்மா, கஷ்டமா இருக்குமா. இப்படி எல்லாம் நடத்துறாங்களே பண்றாங்களே அப்படின்னு. விடுமா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். பார்த்துக்கலாம், விடு. என்ன விஷயம் காரணத்துக்காக உன்னை திட்டுச்சு? அதெல்லாம் காரணம் இல்லாமலேம்மா. என்ன தெரிய மாட்டுக்கு. காரணம் இல்லாமலாம் திட்டினா கேட்க தான் வேணும். கேட்டு என்ன, நான் கேட்டு திட்டுறேன், சரியா? கண்டிப்பாம்மா. அந்தா வந்துட்டாங்க. அட அத்தை வாங்கத்த. எப்போ வந்தியா? ஒரு ஆளுமா வந்தியா? மாமா வரல? ஓ, வெளியில பார்த்தேன் மாமா வண்டியை காணும். அதான் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களோ? ஆமா மாப்பிள்ள, நான் மட்டும் தான் வந்தேன். வந்தோன்னே இங்கே வந்து பார்த்தா சுந்தரி ஓன்னு அழுக. என்னடி ஏதுடின்னு கேட்டா அப்புறம்தான் விஷயம் தெரியுது இந்த மாதிரின்னு. சுந்தரியா? உங்ககிட்டயா? உங்ககிட்ட ஒரே அழுகையா? ஏன் சுந்தரி, என்ன சுந்தரியாச்சு? என்ன ஒன்றும் ஆகலை. எதுக்கு திட்டுதான்? மாப்பிள்ள, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிள்ளை திட்டிகிட்டே இருக்கீங்களா? காரணமே இல்லாமல் பேசுகிறீங்களா வைக்கிறீங்களா? அதனால தான் பிள்ளை ஒரே அழுக. என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அலறா மாப்பிள்ள. ஏன் அப்படி திட்டுறிய காரணமே இல்லாமல்? காரணமே இல்லாம நான் ஏன் உங்க பொண்ணை திட்ட போறேன்? இங்க பாரு சுந்தரி, எப்ப திட்டினேன்? நேத்து திட்டினதை சொல்றியா? ஆமாம், அமுதா பிரியாலாம் வந்தாங்கல்ல. அத்த, அந்த விஷயத்த நீங்களே கேளுங்க. சுந்தரி தான் வந்து வெளியில போகலாம், கோவில் போகலாம், பார்க் போகலாம் அப்படின்னு வந்து கேட்டா. சரி கேட்குறாளே, சரி நாம தான் கூட்டிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த நேரம் பார்த்து அமுதா பிரியா வந்துச்சுங்க. சரி அதுகளும் வர ஆசைப்பட்டுச்சுங்க. சரி எல்லாரும் ஒருதா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சுந்தரி பூரி சுட்டுட்டு இருந்தான். கூப்பிட்டேன், எடி எல்லாம் கிளம்பாராக, நீயும் கிளம்பு, எல்லாருமே சேர்ந்து போயிடலாம், நல்லா இருக்கும் ஜாலியான்னு கேட்டு சொன்னேன். சொன்னி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. சரின்னு போனவ தான் திரும்பி வந்து, நான்லாம் வரல, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், தலைவலிக்கு, அது பண்ணி இது பண்ணு ஒன்று அம்புடு கதையை விட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரியாத்தான் இருக்கு. அப்போ என்ன ரீசன்? கிளம்ப சொன்னது இவ தான், திருப்பி வந்து வேண்டான்னு சொல்றதும் இவ தான். ஏன்? இவக வரலன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி வாரன்னு சொன்னவ, இவக வாராகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரலன்னு சொல்றா. என்ன கதை சொல்லுங்க நீங்களே. ஓ, அப்போ அவகெல்லாம் வாரம்னு தான் இவ வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறா. இவ ஒத்தியில போகணும்னு ஆசைப்பட்டிருப்பா போல. இப்போ சொன்னீங்களே, அதுதான் கரெக்ட். அதுதான் ஏன் சுந்தரி இப்படி பண்ற, அவங்களும் பாவலையான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மா, நீ பண்ணது ரொம்ப தப்புமா. அவங்க வந்திருக்காக, அவங்கள கூப்பிட்டதும் அவங்களும் வாரேங்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து தானே போகணும். நீ ஏன் திடீர்னு டபக்குன்னு திருப்பி வந்து வேண்டாம் நான் வரல அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன டவுட் வரும்? ஓ, நாம் வரதுனால தான் இவ வர முடியாதுன்றா அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் வராது? அதுதாம்மா உண்மை. அதனால தான் சந்தேகம் வந்துருச்சு, சரியா? இது நீ பண்ணது தான் தப்பு. அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன் எல்லாரு கூட போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? சேச்சே, அவங்களாம் வாரதெல்லாம் கஷ்டம் இல்லைம்மா. ஆனா இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கு பேரு டார்ச்சர் அவங்க பொண்ணுக்கு? கேளுங்க, இதுக்கு பேரு டார்ச்சராமா? எடி, இதுக்கு பேரெல்லாம் ஒன்றும் டார்ச்சர் கிடையாது. நீ ஏன் மனசுல ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு பேசுறது வைக்கிறது? அவங்க வாரன்னு சொல்லும்போது நீ டபக்குன்னு வேணும்னா அவங்களுக்கு என்னம்மா இருக்கும்? நினைச்சு பாருடி, உன் நிலைமையில இருந்து இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிறாத சொல்லிவிட்டேன். தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நீ.
உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி உன்கிட்ட சொன்னா சரியா வருமேன்னு சொன்னேன். ஆனா நீ இருக்கியே அதுக்கு மேல இருக்க. சே, நான் யார்கிட்ட தான் சொல்லி அழுவேன்னு தெரியல. எல்லாம் என் நேரம். இப்படி பாருங்க மாப்பிள்ள போறான்னு. இதே மாதிரிதான் அத்தை, என்னால வச்சு சமாளிக்கவே முடியல உண்மையே சொல்லணும்னா. சரி சரி விடுங்க பாத்துக்கலாம். என்னடி வளரு, நைட்டி புதுசா? ஆமா அமுதாக்கா, எடுத்தேன். பொங்கலுக்கு 2 எடுத்தேன். நல்லா இருக்கா? இவ எப்ப பார்த்தாலும் புது நைட்டி தான், புது சேலை தான். அமுதா நீயே பார்த்துருக்கல்ல, பல தடவை நாம பார்த்துருக்கோம். புது நைட்டி புது சேலை எப்போ பார்த்தாலும் கட்டிக்கிறா. ஏதுதான் தெரில. இடி உனக்கு இதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா? ஆ, எங்க அப்பா. உங்க அப்பாவா வாங்கி கொடுப்பாரு? பரவாயில்லம்மா. என்ன பரவாயில்ல, கேட்டு அடமுடிப்பே வாங்கி தருவாங்க. நல்லா இருக்கா? எங்கடி நீங்க 2 பேரும் வாங்கி போட்டுக்கிற வேண்டியதானே? என்ன நைட்டியா? நமக்கெல்லாம் அதை சுத்தப்பட்டு வராதும்மா. முன்னாடி போடத்தான் செஞ்சேன், ஆனால் இப்போ அது என்னமோ செட் ஆகாது போல. நமக்கு சேலை தான் பெட்டரு. ஆமாம், எனக்கு தான் பேண்ட் சட்டை எல்லாமே தான் இருக்குது. நான் தான் போடுறதில்ல. எங்காவது டூர் கீர் போனால் போடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் சேலை தான். சரி சசி அக்கா, உன் நோட்டில் அந்த லோன் காசு நோட்டு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்தாயேன். அதை எதுக்கிட்டு நீ கேட்குற வளரு? சும்மா தான்க்கா கேட்டேன், கொஞ்சம் எடுத்தாயேன். இவ எதுக்குடி அந்த நோட்டு கேட்குறா? என்ன மாதிரி உனக்கு தெரியுதா? எனக்கு ஒன்றும் புரியலையே நோட்டு எதுக்கு கேட்குறான்னு. சம்மந்தமே இல்லாமல் நோட் கேட்குறா, அதுவும் அந்த லோன் நோட்டு. ஏனா இருக்கும் என்னன்னு தெரியல. எடுத்துட்டு வந்து கொடு. ஆ இருங்க, என்னன்னு கேட்போம். எடி அந்த நோட்டெல்லாம் பரணி மேலே கிடக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுக்கு நீ அதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க? அதை முதல்ல எனக்கு சொல்லு. இல்லை சசி அக்கா, சும்மா பார்க்கலான்னு கேட்டேன். பார்க்கவா? அதை எதுக்கு நீ பார்த்து என்ன பண்ண போற? சும்மா ஒரு பேச்சுக்கு தான். இந்த லோன்கார பைபிளில் இன்னைக்கு என்ன கோவம் வந்துட்டு எனக்கே. ரொம்ப பேசி முடிச்சிட்டி. ஆமாம் அமுதா, கரெக்டாக சொன்னேன். லோன்கார பையன் மேலே அவ்வளோ கடுப்பு பார்த்துக்க. இந்த கிளடு கட்டினால தான் நான் எல்லாத்துட்டையும் பேச்சு வாங்கிட்டு அடைக்கேன். இதுவோ வந்து சீக்கிரம் டக்கு புக்குன்னு கட்டிச்சுக்கனால சரியாக இருக்கும். இதுவோ வரட்டும், நாம கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருந்தால் அவன் திட்ட ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு திட்டு தான் திட்டுவிட்டான். ரொம்ப கோவமாயிட்டு நமக்கே. இனி யார் வந்தாலும் சரி வராட்டும் சரி, நான் வேலை என்ன இவன் வெட்டி என்னன்னு சொல்லி நான் பாட்டி காசை கொண்டு போய் என்னோட வேலையை மட்டும் முடிச்சுட்டு கட்டிட்டு வந்துடுவேன். பிறகு யார் கட்டினாலும் சரி கட்டாமல் சரி. ஆமாம், அவ்வளோதான். எல்லாத்தையும் இழுத்துட்டு தெரிய முடியாது நம்மளால். ஆ கரெக்டு டி சசி, இப்போ சொன்னியே அதுதான் கரெக்டு. ஆமாம் வளரு, அந்த பையனுக்கு ரூட் விட்டுட்டு தெரிஞ்சாலே என்னாச்சு? எனக்கு என்னமோ லோன்காரனும் அந்த நோட்டை கேட்குறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு கேட்குறான்னு தான் தெரியல. எதுக்காக இருந்தாலும் சரி. என்ன 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிய? சத்தமே வெளியில காணும். என்ன பேசிட்டு இருந்தியா? ஆ கோபால். கோபாலா? அந்த பையன் பேரு தானே அமுதா கோபாலு? ஏன்க்கா? ஆ அதே தாம்டி. என்ன பேரை சொன்னது வைக்க தன்னால கட்டுது எம்மாடி. பின்ன இருக்காதா பின்ன? எனக்கு பேரை கேட்டதுமே வெக்கம் தாங்கவில்லை. என்ன இருக்காதா? ஏதோ தான் இருக்கே. சரி, ஒரு ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன், போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அடுத்த வாரத்துக்கா? அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கா? ரைட்ரா. என்ன ரைட்ரா? அட போங்க சசி, நீங்க வேற. ஆமாம், உனக்கு செவ்வாய்க்கிழமை புதுசு புதுசாக சேலை கட்டி எங்கே இருந்தால் கட்டியே தெரில. நமக்கெல்லாம் ஒன்றும் செட் ஆக மாட்டுக்கு. ஆமாம், இந்த வாரத்துக்கு புதுசு ஒன்று எடுத்தேன். வாரம் புதுசு எடுத்து எடுத்து கலக்க ஆரம்பிச்சிருவோம்ல. அதுவும் எங்கே கட்டிட்டு வாரா அவர்? அந்த லோன்காரன் வாரப்போ தான் கட்டிட்டு வாரா. லோன்காரனுக்கும் இவனுக்கு என்னமோ சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் என்னன்னு தான் தெரியல. கண்டிப்பாக போக போக தெரியும் சசி, கவலையே படாத. உன்கிட்ட சொல்லாமல் ஒன்றும் நடக்காது என்ன? ஏன்னா நீ தானே சேர்த்து வைக்க போற. அடி பாவி, நான் சேர்த்து வைக்க போகிறேனா? இது என்னடா புது பொருளியா இருக்குது? இங்கே வாரு, பேசாமல் போயிரு சொல்லிவிட்டேன். நான் சேர்த்து வைக்க போகிறேன், நீ இது ஒன்று புதுசாக கிளப்பி விட்டுட்ருக்கா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது சசி. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரும்போது நீ தான் எப்படியாவது பேசி சமாளித்து வைக்கணும். ஐயோ அமுதா, இங்கே பாரு அமுதா, இவளை அவளுக்கு என்ன வேலை? ஏதாவது நொன்னு பேசிட்டு இருப்பா. ஐயோ என் பிள்ளைய நான் பாட்டுக்கு போட்டு வந்துட்டேனே. அத்தே போய் பாப்பா பாருங்க அத்தை. தூங்கிட்டு தாம்டி இருக்க, அழகா சத்தம் கேட்காத. வளரே, உன் மனசுல அந்த ஆசையெல்லாம் வச்சுக்கிறாத, நடக்காது. அந்த பையன் சுடு மூஞ்சியா இருக்கிறேன், அவனே போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா பாரு.
சேர்த்து வைக்கணுமா வேற சேர்த்து. இங்க பாரு சசியக்கா, அப்படிலாம் சொல்லாத. எனக்கு ரொம்ப பிடிக்குது சசியக்கா அந்த பையனை. எடி பிடிக்கிறதெல்லாம் சரி, எப்படி சொல்ல போற நீ?